வணக்கம் நண்பர்களே. இன்று நாம மௌனத்தின் சக்தியை பற்றி தான் பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் பேசாமல் இருப்பதுதான் பெரிய பலம். ஆனால் இது நிறைய பேருக்கு தெரிவதில்லை. இந்த உலகம் முழுவதும் பல விமர்சனங்கள், பல கருத்துக்கள், பல வாதங்கள் என ஏதாவது ஒரு ஒலிகள் மூலம் நிறைந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அந்த எல்லா சத்தத்துக்கும் நடுவுல மௌனம் என்கிற ஒரு வலிமையான சக்தி இருக்கு. இன்று நாம மௌனத்தின் சக்தியை பத்தி 5 வழிகளில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலில், நீங்கள் கோபப்படும் போது அமைதியை கடைபிடிக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது, இருக்கவும் முடியாது. நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்த உடனே நமக்கு கோபம்தான் முதலில் வரும். அப்பொழுதும் நாம என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம்னு நமக்கே தெரியாது. அந்த சமயத்தில் நீங்க கடைபிடிக்கும் அந்த 1 நிமிட மௌனம் உங்களின் பல தவறுகளை தடுக்கலாம். கோபத்தில் நீங்க சொன்ன வார்த்தைகள் மற்றவர்களின் மனதில் காயம் போல பதிந்துவிடும். மௌனமாக இருப்பது பலவீனம் அல்ல, அது உங்களின் தன்னடக்கத்தின் உயர்ந்த வடிவம். நீங்கள் மௌனமாக இருந்தால் உங்கள் பிரச்சனைகள் தானாகவே மங்கிவிடும். உங்களின் அந்த அமைதிக்கு பின் நீங்க சொல்ல நினைத்ததையும் சொல்ல வேண்டிய விதத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டு சரியாக சொல்வீர்கள். அடுத்த முறை கோபம் வந்தால் உங்கள் அமைதியால் அதை வெல்ல வேண்டும். மௌனம்தான் உங்களின் உண்மையான வலிமை. இரண்டாவதாக, நம் நண்பர்கள் பேசிய வார்த்தைகளாலே நம் மனம் வருந்தும் போது அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை மிகவும் நேசித்த ஒருவரிடமிருந்து வரும் வார்த்தைகளால் நம் மனம் வருந்தும் போது அங்கு மௌனம்தான் சிறந்த ஆறுதலாக இருக்கும். இது நம் எல்லோருடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய ஒன்றுதான். நம் நண்பர்கள் பேசிய வார்த்தைகளே நம்மை காயப்படுத்தி இருக்கும். ஆனால் அந்த நொடியில் அவர்களுக்கு பதிலளிப்பது அந்த பிரச்சனையை மேலும் பெரிதாக்கும். அதற்கு சரியான பதில் சிறிது நேரம் நாம மௌனமாக இருப்பதுதான். அந்த மௌனமே அப்பொழுது நம்முடைய மன வலியை குறைக்கும் மருந்தாக இருக்கும். சில நேரங்களில் நம் நண்பர்கள் கோபத்திலோ அவர்களின் மன அழுத்தத்திலோ அவ்வாறு பேசியிருப்பார்களே தவிர்த்து அவர்கள் உங்களை பற்றி கூறிய வார்த்தையில் பெரும்பாலும் உண்மை இருக்காது. இதை அவர்களின் அமைதிக்கு பின் அவர்கள் புரிந்து கொண்டு உங்களிடம் மன்னிப்பு கேட்டால் நீங்க மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது அவர்களுக்காக இல்லை, உங்கள் மன அமைதிக்காக. பின்னர் நீங்கள் அவர்களிடம் இவ்வாறு கூறுங்கள்: நீங்கள் கூறிய அந்த வார்த்தை எனக்கு மன வலியை தந்தது. இனிமேல் இவ்வாறு பேசாதீர்கள் என்று அன்பாக கூறுங்கள். அந்த அன்பான வார்த்தை உங்கள் இருவரின் மன காயத்தையும் ஆற்றிவிடும். நண்பர்களின் வார்த்தைகளால் உங்கள் மனதில் காயம் ஏற்பட்டாலும் அது உங்கள் மௌனம் மற்றும் உங்களுடைய மன்னிக்கும் தன்மையால் உடனே சரியாகிவிடும். மூன்றாவதாக, நமக்கு ஒன்றை பற்றி முழுமையாக தெரியவில்லை என்றால் அதில் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கையிலும் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு முழுமையான உண்மை தெரியாது. அவ்வாறு முழுமையாக அறியாமல் அதை பற்றி கருத்து சொன்னால் அது நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கைக்கும் குழப்பத்தையும் பிரச்சனையையும் உண்டாக்கலாம். எனவே ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக தெரியவில்லை என்றால் அந்த இடத்தில் மௌனத்தை கடைபிடிப்பதுதான் ஒரு மிக சிறந்த அறிவாகும். நீங்கள் முழுமையாக அறியாத போது நீங்கள் பேச வேண்டியதில்லை, புரிந்து கொள்வதே அவசியம். ஏனெனில் அந்த இடத்தில் உங்களின் மதிப்பையும் அறிவையும் வளர செய்வது உங்களின் மௌனம்தான். அர்த்தம் இல்லாமல் நீங்கள் பேசக்கூடிய 1000 வார்த்தைகளுக்கு அர்த்தமுள்ள மௌனம் மிக சிறந்தது. நான்காவதாக, உறவுகளுடன் வாக்குவாதம் ஏற்பட்டால் அமைதியாக இருங்கள். அந்த அமைதிதான் உங்கள் உறவுகளை காப்பாற்றும். ஒவ்வொரு உறவிலும் ஏதாவது ஒரு காரணத்திற்கு வாதங்கள் வரதான் செய்கின்றன. வாதத்தில் தேவையில்லாமல் அர்த்தம் இல்லாமல் பல வார்த்தைகளை பேசுவது மிக எளிது. ஆனால் அமைதியாக இருப்பதுதான் உண்மையான வலிமை. அந்த நேரத்தில் நாம் யாரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்வதில்லை. யார் பெரியவர்கள், யார் இறுதியில் வெற்றி பெறுகிறார்கள் போன்ற உணர்ச்சிகளையே அங்கு அதிகம் வெளிப்படும். அதனால்தான் அப்போது பேசிய வார்த்தைகள் மிக எளிதாக உறவுகளை காயப்படுத்தும். அந்த சமயங்களில் நீங்கள் மௌனத்தை கடைபிடித்தால் அதுவே அந்த உறவுக்கான மருந்து. நீங்கள் மௌனமாக இருந்தால் அங்கு கோபம் குறையும், தெளிவு பிறக்கும். பின்னர் நீங்கள் பேசிய வார்த்தையில் ஒரு அமைதியும் அன்பும் இருக்கும்.
அதுவே ஒரு உண்மையான புரிதல். வாதத்தில் ஜெயிப்பது முக்கியமில்லை, அந்த வாதத்தில் நம் உறவை காப்பதுதான் மிகப்பெரிய வெற்றி. யார் மௌனமாக இருக்கிறாரோ அவர்தான் அந்த உறவை காப்பவர். எனவே இனி நினைவில் கொள்ளுங்கள், நம் மௌனம்தான் உறவு நீடித்திருப்பதற்கான முக்கியமான அம்சம் என்று. இதுதான் முக்கியமான ஒன்று. நாம் தனிமையில் இருக்கும்போது அமைதியை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இது எல்லோராலும் முடியாது. தனிமையில் அமைதி என்பது உன்னுடன் பேசும் நேரம். நீ பேச வேண்டாம், உன் மனம் உன்னிடம் பேசும். மௌனமாக இருக்கும்போது உன் மனதோட சக்தி உனக்குள் வெளிப்படும். நாம் தனிமையில் இருக்கும்போது அந்த நொடிகளில் மௌனத்தை உணர்ந்தால் நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இனி நாம் யாரும் தனிமையில் இருக்கும்போது அதை நினைத்து கவலைப்படக்கூடாது. அந்த தனிமையில் கிடைக்கும் மௌனம்தான் நம் உள்ளம் பேசும் அழகிய மொழியாக மாறுகிறது. இறுதியாக நண்பர்களே, இதை நினைவில் கொள்ளுங்கள், நம் மௌனம் என்பது ஒரு பலவீனம் அல்ல, அது ஒரு வலிமை. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பேச வேண்டிய நேரமும் மௌனமாக இருக்க வேண்டிய நேரமும் உண்டு. அதை புரிந்து கொண்டவர்களால் தான் வாழ்க்கையை மிக அழகாக வாழ முடிகிறது. நம் மௌனம்தான் நம்முடைய உண்மையான சக்தி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக மன அமைதியை கொடுக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக், கமெண்ட் மற்றும் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.